முந்தைய ஏற்பாட்டில் எப்படி கர்த்தர் இந்த பாடுபடும் தாசனையும் மேசியாவையும், தாவீதினுடைய சிம்மாசனத்தில் வரக்கூடிய மேசியாவையும் ஒன்றுபடுத்தி கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி அநேகருக்கு புரியவில்லை. இயேசுவானவர் அதை சொல்லி கொண்டே வந்தார். அநேகர் கேட்டவர்கள் நிறைய பேருக்கு புரியலை. அவர் சொல்லும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு முறையும் அவர் சொல்லார், நான் கிறிஸ்து தான் அப்படிங்கிறாரு, நான் தேவனுடைய குமாரன் தான் என்கிறாரு, நான் மனுஷ குமாரன் தான்ங்கிறாரு. இது எல்லாமே முந்தைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. இதெல்லாம் தனக்காக. சில பேர் சொல்கிறாங்க, இயேசுவானவர் நல்ல பைபிளை படிச்சிருந்தார், அதனால் அவர் இந்த பைபிளை கொட்டேஷன் பண்ணி தன்னை ஒரு கிறிஸ்துவ முன்னாடி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு உண்டு. இயேசுவானவர் கிறிஸ்து கிடையாது. ஆனால் அவருக்கு பழைய ஏற்பாடு நிறைய ஞாபகம் இருந்தது. அதையெல்லாம் தனக்காக எடுத்துக்கொண்டு அவர் தன்னை கிறிஸ்துவாக காண்பித்தார். எப்படி இருக்குது? அப்படி குற்றச்சாட்டினாங்க. அப்படி இருக்குது, இன்னும் இருக்குது. அவர் கிறிஸ்து கிடையாது. அவர் பழைய ஏற்பாடெலாம் படித்து அதை தனக்கு எடுத்துக்கொண்டார். இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, சில குருக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, பைபிளை படிச்சுட்டு அந்த பைபிளில் உள்ள வசனத்தை தன்னுடைய வசனம் மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இது எங்களுடைய வசனம் தான். நம்ம பைபிளில் சொன்னோன்னா, பைபிள்லையும் இப்படி இருக்குதோ, அவரும் இப்படி சொல்லியிருக்கிறாரோ அப்படின்ற கடைசியில் வசனங்கள் எல்லாம் பைபிளில் உள்ளதான். ஆனால் இயேசுவானவர் வசனங்களை எடுத்து கூறினதை மட்டும் நாம் வைத்து அல்ல, அவர் சிலுவையிலே அறையப்பட்டார் என்றால், அவர் பாடுபட்டார் என்றால், இந்த அளவுக்கு ஒரு ஆள் காப்பி அடிக்க முடியுமான்னு தான் நிச்சயமாக அறியும். பாடுபடும் தாசனுடைய பாடல்களை பார்க்கும் பொழுது அவர் இயேசுவானவர் காப்பி அடிச்சிருந்தான்னா உபதேசங்களை காப்பி அடிச்சிருக்கலாம். ஆனால் அந்த பாடு மரணத்தை குறித்து காப்பி அடிச்சிருக்க முடியாது. அவருடைய நிச்சயம் என்ன, நான் உயிரோடு எழும்புவேன் என்பது நிச்சயம் இருந்தது. ஏன்னா அதுவும் கர்த்தருடைய திட்டமாக இருந்தது. உயிரோடு எழுந்தார், இதையும் காப்பி அடிச்சிருக்க முடியாது.